வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். ஏன்னா உதயகுமார் மேலே எவ்வளோ கடுப்பு. ஸோ நம்மளுக்கு தெரியும் அடி உதை இவ்வளவு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமமுகவும் சரி ஓபிஎஸ் அணியினர். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஒரு சில இடங்களில் பேசும்போது நாங்கள் ஓபிஎஸ் வீட்டை முற்றுகையிடுவோம். ஸோ டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சீண்டி பார்க்குறது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முகம் எப்படி இருந்துச்சோ அதே அந்த அளவுக்கு போகணுன்றது தான் உதயகுமார் எண்ணமாக இருக்குது. ஸோ இனி உதயகுமார் பார்த்தீங்கன்னா நினைக்கிறது ஓபிஎஸை வர விடக்கூடாது அதிமுகவில். அதனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ஷாக பேசினா கண்டிப்பாக அந்த பிளவு ரொம்ப ஆகிட்டே போகக்கூடாதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க, திமுக எதிர்க்கிறதுக்கு எல்லாமே வலுவான கூட்டணி அமைக்கணும், ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா பொதுக்குழு வச்சு இணைக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கதான் சொல்கிறாங்க. அப்படி இணைச்சிட்டாருன்னா 2026 ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலையில் தான் போட்டுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ